A very happy evening, friends. 9th standard English. In today's session, we are going to learn about homonyms, homophones. அப்படின்னா என்ன மேம்? ஹோமோனிம்ஸ்னா என்ன, ஹோமோஃபோன்ஸ்னா என்னன்னு ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். ஓகேயா? When we understand concepts individually, we feel that இதானா இது நமக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு தோணும். ஆனா நாளடைவுல மறந்து போயிடுவோம். அது நாளடைவுல மறந்தும் போகக்கூடாது. எனக்கு இப்பவும் நல்லா புரியணுங்கிறதுக்காக ஒரு ட்ரிக் இருக்கு இந்த இதுல. ஹோமோஃபோன்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ட்ரிக்கை நான் சொல்லி கொடுப்பேன். ஓகேயா? சரி, முதல்ல ஹோமோனிக்ல ஹோமோனா என்ன? ரெண்டு இதுலயுமே இதே வார்த்தை எழுதப்பட்டிருக்கேன் மேம். ஹோமோனா சேம், ஒரே மாதிரியான. ஸ்பெல்லிங், மீனிங், ப்ரொனன்சியேஷன், இந்த ரெண்டுத்துக்குமே இந்த மூணு விஷயங்களும் காமனா இருக்கு. எந்த விஷயங்கள் வேறுபடுறது அப்படிங்கிறது தான் ஹோமோனிம்ஸ்க்கும் ஹோமோஃபோன்ஸ்க்கான ஐடென்டிபிகேஷன்லயே நமக்கு புரிய வைக்கிறது. ஸ்பெல்லிங், எழுத்துக்கள், அர்த்தம், உச்சரிப்பு. ப்ரொனன்சியேஷன்னா உச்சரிப்பு, நம்ம அந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கிறோம். If at all the given words, if at all the given words are having same spelling, different meaning, same pronunciation, ஒரே மாதிரியான ஸ்பெல்லிங், ஒரே மாதிரியான உச்சரிப்பு, ஆனால் அர்த்தம் மட்டும் வேற. அது இருந்தா தானே மேம் வேற வேற வார்த்தைன்னு ஆகும். ஒரே வார்த்தையா இருந்து அர்த்தம் ஒன்னாதான், அது எப்படி ரெண்டு வார்த்தை நீங்க சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. ஒரே வார்த்தை, அதோட ஸ்பெல்லிங்கும் அதே தான், உச்சரிப்பும் ஒரே மாதிரி தான், ஆனா அர்த்தம் மட்டும் வேறையா இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஹோமோனிம்ஸ்னு கேட்டகரைஸ் பண்றோம். ஸோ ஹோமோனிம்ஸ் சேம். ஸோ வாட் இஸ் சேம் இன் ஹோமோனிம்ஸ்? சேம் சொன்னோம். ஹோமோங்கிறதுக்கான அர்த்தம் சேம், ஒரே மாதிரியான. ஒரே மாதிரியான ஸ்பெல்லிங், ஒரே மாதிரியான உச்சரிப்பு. இந்த வைங்கிற எழுத்த சர்க்கிள் பண்ணிக்கோங்க. வைக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? எஸ். ஆமா, எஸ். எஸ். வாட் இஸ் எஸ்? என்ன ஒரே மாதிரியான? சேம் ஸ்பெல்லிங், ஒரே ஸ்பெல்லிங்கா இருக்கு, ஒரே ப்ரொனன்சியேஷனா இருக்கு, ஆனா அர்த்தம் மட்டும் வேற. ஸ்பெல்லிங் ஒரே மாதிரியா இருந்து அர்த்தம் மட்டும் வேறையா இருந்தா அது ஹோமோனிம்ஸ். இந்த எஸ்ங்கிறதுக்கான இங்க க்ளூ வேர்ட் வந்து ஸ்பெல்லிங். ஒய்ங்கிறதுக்கான க்ளூ வேர்ட் இங்க எஸ். எஸ், சேம் ஸ்பெல்லிங், மீனிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மீனிங், அர்த்தம் வேறு. ஹோமோனிம்லயும் இருக்கட்டும், ஹோமோஃபோன்லயுமே இருக்கட்டும், அர்த்தம் வந்து வேறதான். அது எந்த இடத்துல பயன்படுத்தப்படுறதுங்கிறதுனா ஹோமோஃபோன்ல டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். நான் ஹோமோனிம்ஸ்ல என்ன ஆகுதுன்னா, ஸ்பெல்லிங் வந்து ஒரே மாதிரியா இருக்கு, சத்தமும் ஒரே மாதிரியா இருக்கு. ஸ்பெல்லிங், சத்தம், சத்தம் ஸ்பெல்லிங் ஒரே மாதிரியானது, அது ஹோமோனிம்ஸ்.
இங்க தமிழுக்கான எஸ் எடுத்துக்கோங்க. சத்தம் ஸ்பெல்லிங். எஸ் சேம் ஸ்பெல்லிங் அண்ட் சவுண்ட். ஆனா அர்த்தம் மட்டும் வேற. அப்படி இருந்ததுன்னா அது ஹோமோனிம்ஸ். ரைட். யூ ஹாவ் டு டேக் நெக்ஸ்ட் ரைட் டு ரீச் யுவர் ஹவுஸ். நீ அடுத்த ரைட் டைரக்ஷன்ல எடுத்தாதான் நீ உன் வீட போய் அடைய முடியும். ஹிஸ் ஆன்சர் இஸ் ரைட். அவனுடைய பதில் சரியானது. ஹிஸ் ஆன்சர் இஸ் ரைட். ஹிஸ் ஆன்சர் இஸ் ரைட். இது ஒரு சென்டென்ஸ். ஹிஸ் ஆன்சர் இஸ் ரைட். டேக் நெக்ஸ்ட் ரைட். டு ரீச் your house. உங்களுடைய வீட்டை அடைவதற்கு அடுத்த ரைட்டை நீ எடுத்தேன்னா உன் வீட போய் அடைஞ்சிடலாம். So if you see, same word is used. அவனுடைய பதில் சரியானது. The place in which it is used, the context in which it is referring. எந்த சூழ்நிலையில இந்த வார்த்தையானது எழுதப்பட்டிருக்குங்கிறதுலதான் நமக்கு அர்த்தத்தை அது தெரிவிக்குது. அதனாலதான் அர்த்தமானது வேறையா மாறுது. That is why it is having different meaning. Spelling remains the same, sound remains the same. That is why it is called as homonyms. Same spelling, same sound, but different meaning. நீங்க இந்த homonyms எழுதி ஐக்கு மேல எஸ் for yes, right spelling, sound. Cross mark letter M. இது எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா ஹோமோஃபோன்லயே என்ன ஆகுதுன்னா, அடுத்ததான் நம்ம பார்க்கறது சேம் ப்ரொனன்சியேஷன். உச்சரிப்பு மட்டும்தான் ஒரே மாதிரியானது, ஆனா டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங். வெவ்வேறு எழுத்துக்கள், வெவ்வேறு அர்த்தங்கள். அதனாலதான் இங்க என்னங்கிற எழுத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நோ நோ சேம் ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங். ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்பெல்லிங். நோ சேம் ஸ்பெல்லிங், ஒரே மாதிரியான ஸ்பெல்லிங் கிடையாது. இங்க ஒரே மாதிரியான ஸ்பெல்லிங். எஸ் சேம் ஸ்பெல்லிங், நோ சேம் ஸ்பெல்லிங். இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்பெல்லிங்கிற அந்த வித்தியாசம் நமக்கு தெரிஞ்சுட்டா அது ஹோமோனிமா ஹோமோஃபோனா நான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நோ சேம் ஸ்பெல்லிங், நோ சேம் ஸ்பெல்லிங், ஒரே மாதிரியான எழுத்துக்கள் கிடையாது. இந்த வார்த்தை ரைட்டே எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் ரைட் தி ஆன்சர். தயவு செஞ்சு பதிலை எழுதுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா அப்ப எந்த ரைட்டை உபயோகிப்பீங்க? இந்த ரைட்டை எழுதுவீங்களா, இந்த ரைட்டை எழுதுவீங்களா? கண்டிப்பா இந்த ரைட்டை தான் நம்ம எழுதுவோம். யுவர் ஆன்சர் இஸ் ரைட்னா இது. ரைட் தி ஆன்சர்னா WRITE. WRITEயும் RIGHTங்கிற வார்த்தைகளும் ஹோமோஃபோன்ஸ். ஆனா இந்த ரைட்டுங்கிற வார்த்தை இரண்டு வெவ்வேறு சூழ்நிலைகளில் நாம் எழுத முடியும். அதனால் இந்த வார்த்தையானது ஹோமோனிமாகவும் ஹோமோஃபோனாகவுமே எழுதப்படுகிறது. ஹோமோஃபோனா எழுதப்படுற போது RIGHT WRITE இந்த ரெண்டு வார்த்தைகள் தான் நம்ம எழுத முடியுது. Homophones. Please underline this YS. This will help you to understand easily whether the given word is homonym or homophone. கொடுக்கப்பட்ட வார்த்தை ஹோமோஃபோனா ஹோமோனிமாங்கிறத
இந்த இதுலயே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண வைக்க முடியுது எப்படின்னா, எஸ் சேம் ஸ்பெல்லிங். ஒரு வார்த்தையை பாருங்க, அது வந்து ஒரே மாதிரியான ஸ்பெல்லிங்கா கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனா வெவ்வேறு சூழ்நிலையில எழுதப்பட்டிருக்குன்னா அது ஹோமோனிம். ரெண்டு வெவ்வேறு விதமான ஸ்பெல்லிங் மேம், அர்த்தமும் வேற. கண்டிப்பா ஒரே ஒரு காமனான விஷயம் என்ன தெரியுமா, ஹோமோனிம்லயும் ஹோமோஃபோன்லயும் அர்த்தம் வந்து வேற. ஹோமோனிமா இருந்தாலும் ஒரே ஸ்பெல்லிங்கா இருந்தாலும் அந்த கான்டெக்ட் பொறுத்ததுனால வேற வேற சந்தர்ப்பத்துல அதை உபயோகிக்கிறதுனால அர்த்தம் வேறையா மாறுது. போன்ல கேட்கவே வேண்டாம், ஸ்பெல்லிங்கும் வேற, அதனால அர்த்தமும் கண்டிப்பா வேறதான் இருக்கணும் இல்லையா? So this is the difference between homonyms and homophones. Homo means same. போன்னா என்ன மேம்? போன்னா என்ன? போன் அடிக்கிறதுன்னா என்ன சொல்லுவோம்? ஒரு சத்தம் கேட்கறது, அதனால தானே அந்த போன்னு சொல்றோம். ஸோ ஒரே மாதிரியான சத்தம் இரண்டுத்துக்குமே, அதாவது ஹோமோனிமும் பார்க்கும் பொழுது போனையும் பார்க்கும் பொழுது ஒரே விதமான சத்தம். சத்தம் என்றால் வார்த்தையினுடைய உச்சரிப்பு, அதுதான் சத்தம்னு இங்க சொல்றோம். நிறைய வார்த்தைகள் இருக்கு ஆங்கிலத்துல ஹோமோனிம்ஸா பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன், நீங்க பார்த்து நோட் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நிறைய வார்த்தைகள் பார்க்கறத, ஓ இதுதான் ஹோமோனிம்ஸ் போல இருக்கு, இந்த வார்த்தைகள் தான் நம்ம ஹோமோனிம்ஸா பயன்படுத்துறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்குள்ளேயே வரும். ஓகேயா? இந்த ஹோமோனிம்ஸ்ல நீங்க கவனிச்சீங்கன்னா வைங்கிற லெட்டரை நான் ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணியிருந்தேன். வை ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எஸ். எஸ் சேம் ஸ்பெல்லிங், சேம் ப்ரொனன்சியேஷன், பட் டிஃப்ரெண்ட் மீனிங். அதுக்காக தான் மீனிங்க்கு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருப்பேன். அது ஹோமோஃபோன்லயுமே அப்படிதானே மேம், இந்த வார்த்தைகள் வெவ்வேறு அர்த்தங்கள் தான். ஸோ காமன் திங் இஸ் மீனிங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் இன் போத் தி வேர்ட்ஸ். எஸ் சேம் ஸ்பெல்லிங் அண்ட் சவுண்ட், நோ சேம் மீனிங். அட்வொகேட், நான் அவனுக்காக வாதாடினேன். I advocated for him. ஒரு வக்கீல், லாயர் அல்லது இந்த இரண்டுல யாரையாவது குறிக்கக்கூடிய நபரையும் நம்ம அட்வொகேட்னு சொல்லுவோம். க்ளோஸ், நெருக்கமான. இஸ் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், அவன் என்னுடைய நெருக்கமான நண்பன். ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் புக், புக்கை தயவு செஞ்சு மூடி வை. ஸோ இரண்டுக்குமான வார்த்தைகள் ஒன்றுதான், ஆனால் நாம் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் தான் வேற. எந்த கான்டெக்ட்ல நம்ம பயன்படுத்துறோங்கிறதா வேற. அதனாலதான் இந்த வார்த்தைகள்லாம் நம்ம ஹோமோனிம்ஸ்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். பேட், கிரிக்கெட்ல விளையாட கூட அந்த மட்டை, இந்த பேட்னு சொல்லுவோம். விதமான பறவை, பேட். வவ்வால், ரைட். ஏற்கனவே நான் அந்த வார்த்தையை டிஸ்கஸ் பண்ணிட்டேன். சரியானது, வலது புறம். அதுக்கும் அதே வார்த்தை தான், அர்த்தம் வேற, ஒரே ஸ்பெல்லிங், ஒரே விதமான உச்சரிப்பு. ரோஸ், பூ. எழும்புறது, the water level rose up steadily, நீரினுடைய அளவு அதிகரித்து கொண்டே சென்றது. ரோஸ் அப் குவிக்லி, சட்டென்று உயர்ந்தது. பூக்கு ரோஸ்ன்னு சொல்றோம். எழும்பியதுங்கிற பொழுதும் ரோஸ், ரைஸ், ரோஸ், பாஸ்டன்ஸ். சா, அறுப்பாங்களே, அதையும் சான்னு சொல்லுவோம். நான் பார்த்தேன், ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். ஐ saw a beautiful bird, நான் ஒரு அழகான பறவையை பார்த்தேன். The carpenter cut the wood with the help of the saw. Clip, can. I can swim well, என்னால நன்னா நீஞ்ச முடியும். The water can is very heavy. Tender, the tender is open for auction. I had to eat tender coconut, ரொம்ப இளம் இளநீரை
நான் குடிக்க விருப்பப்பட்டேன். ஐ வாண்ட் டு ட்ரிங்க் அ டெண்டர் கோகோனட். The tenders are open for auction. Air, lie, band. So these are words wherein it is having same spelling but different meanings. Yes, same spelling. Yes, same sound. That is why it has been referred as homonyms. Watch. ரொம்ப கவனமா பாக்குறது. கையில அணியிற ஒரு மணிக்கட்டி, மணிக்கட்டு. Watch. மோகன் வாஸ் வாட்சிங் மூவி வெரி கியூரியஸ்லி. மோகன் வந்து ரொம்ப கூர்மையா அந்த படத்தை கவனிச்சிருந்தான். உன்னிப்பா படத்தை பார்த்துட்டு இருந்தான். ராதிகா காட் a நியூ வாட்ச் ஃபார் her பர்த்டே. ராதிகாவிற்கு ஒரு புது வாட்ச் அவளுடைய பிறந்த நாளைக்கு கிடைத்தது. பாம், நம்மளுடைய உள்ளங்கை, அதையும் பாம்னு சொல்லுவோம். பனைமரம், அதையும் பாம்னு சொல்லுவோம். பாம் ட்ரீன்னு அதை ரெஃபர் பண்றோம். The tallest palm tree can grow up to 197 feet. இருக்கிறதுலே உயரமான அந்த பனைமரம் 197 அடி வரைக்கும் வளர முடியுமா? ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் அந்த பாம் வச்சு நான் எழுதியிருப்பேன். மெஹந்தி ஆன் ஹர் பாம் இஸ் வெரி பியூட்டிஃபுல். உள்ளங்கையில போட்டிருக்கிற இந்த மருதாணி ரொம்ப அழகா இருக்கு. Same spelling and sound but different meaning. That is why it is a homonym. So first example watch, second example palm. Park, an area devoted to a specified purpose. ஒரு காரணத்துக்காகவே அந்த இடத்த ஒதுக்கப்படுறது. If at all you go to a place, அந்த இடத்துல தான் வண்டி நிப்பாட்டணும், காரை நிப்பாட்டணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? யூ நீட் டு பார்க் த வெஹிக்கிள் ஓவர் ஹியர். வண்டியை இங்கே கொண்டுதான் நிப்பாட்டணும். குழந்தைகள் விளையாட போகக்கூடிய அந்த பூங்கா, அந்த விளையாட்டுக்கூடிய இடம் பச்சை பசுமையா இருக்கும். The children park their cycles in the playground. We went to the playground. We went to the park and played football. நாங்க பார்க்குக்கு போய் கால்பந்து விளையாடினோம். அட்ரஸ், லொகேஷன் ஆர் டு ஸ்பீக் டு, ரெண்டு அர்த்தம். நான் யாரை நோக்கி அந்த பேசுறேன், இல்லாட்டி எந்த இடம். The letter was posted to a wrong address. தவறுதலான அட்ரஸுக்கு அந்த தபாலானது அனுப்பப்பட்டது. The president addressed the gathering. Bark, குறைக்கிறது. மரத்தினுடைய ஒரு பகுதி, அதையும் பார்க் ஆஃப் த ட்ரீன்னு சொல்லுவோம். நாய் சத்தமிடுறது, அதை பார்க்னு அழைப்போம். டு மேக் கேரக்டரிஸ்டிக் ஷார்ட் லவுட் cry of a dog. The dog gave loud bark when the guests arrived home. விருந்தாளிகள் வீட்டுக்கு வந்தோடனே அந்த நாய் வந்து சத்தமா குறைச்சிடும். Bark is a term that refers to outermost layers of stem and roots of woody plants. The bark of the tree was very rough. இந்த மரத்தினுடைய ஒரு பகுதி, அதாவது அந்த பார்க்
இந்த இடம் ரொம்ப கரடு முரடாக சொரசொரப்பாக இருந்தது. சரி, ஹோமோனிம்ஸ்க்கெல்லாம் வார்த்தைகள்லாம் பார்த்துட்டோம் மேம். அந்த வார்த்தைகள்ல என்னெல்லாம் கவனிச்சோம்? ஒரே மாதிரியான ஸ்பெல்லிங், ஆனா அர்த்தம் வேற. ஒரே மாதிரியான ஸ்பெல்லிங், ஒரே மாதிரியான உச்சரிப்பு, ஆனா அர்த்தம் மட்டும் வேற. அதுதான் ஹோமோனிம்ஸ். ஹோமோபோன்ல என்ன ஆகுது? we look the same shape. நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா தான் இருக்கும் அப்படின்னு இந்த ரெண்டு பொம்மையில ஒரு பொம்மை சொல்றது. ஆமாமா, அது உண்மைதான். ஆனா நம்ம உண்மையிலேயே பார்க்க போறோம்னா நம்ம வித்தியாசமானவங்க. பட் we are actually different. just like homophones. நம்ம ஹோமோபோன்ஸ் போலதான். ஏன் அப்படி ஹோமோபோன்ஸ் போலதான் இந்த ரெண்டு பொம்மையும் சொல்றது? words that sound the same but mean different things and have different spellings. அதனாலதான் நான் அந்த எண்ணுங்கிற லெட்டரை சர்க்கிள் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். நோ சேம் ஸ்பெல்லிங். நியூ, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. ஐ நோ. ஐ நோ இட் வெரி வெல், எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரிஞ்சது. ஐ நியூ. பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் நோ இஸ் நியூ. புதுசா இருக்க ஒரு விஷயத்த நியூன்னு சொல்லுவோம். NEW. ஐ காட் அ நியூ சைக்கிள் ஃபார் மை பர்த்டே. எனக்கு ஒரு புது சைக்கிள் வந்து பிறந்த நாளைக்கு கிடைச்சது. ஐ நியூ தி ஆன்சர். எனக்கு பதில தெரிஞ்சது. எனக்கு பதில் தெரிஞ்சிருந்தது. நாட். KNOT. there were several knots in the thread. அந்த நூல்ல வந்து நிறைய முடிச்சுக்கள் போடப்பட்டிருந்தது. நாட். டு நாட் டெல் லைஸ். பொய் சொல்லாதீங்க. டு நாட் டெல் லைஸ். Here, first one, the spelling is KNOT. In second one, the spelling is NOT. No, இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு NO. எனக்கு தெரியுங்கிறதுக்கு KNOW. நோ அப்படின்னு நம்ம அதை உச்சரிக்க மாட்டோம். என்னதான் ஸ்பெல்லிங் அப்படி கொடுக்கப்பட்டிருந்தாலும் நம்ம எப்படி அதை ப்ரொனவுன்ஸ் பண்றோம்? நோ. KNOW is also spelled as no. NO is also spelled as no. Same pronunciation. Different spelling, different meaning. That is why it is categorized under homophones. Here, can you hear me? உனக்கு நான் பேசுறது கேக்குறதா? அது HEAR. I want the books here. எனக்கு புத்தகங்கள் இங்க வேணும். Here. I was waiting here. நான் இங்கதான் காத்துட்டே இருந்தேன். அது HERE. கேக்குறதாங்கிறதுக்கு HEAR. நான் இங்கதான் இருக்கேங்கிறதுக்கு HERE. Both the words are having same pronunciation but different spelling. நான் இதே எக்ஸ்பிளனேஷனை மறுபடியும் மட்டும் ஏன் கொடுக்குறேன்னா உங்களுக்கு நல்லா பதியணும். ஹோமோனிமுக்கும் ஹோமோபோனுக்கும் என்ன வித்தியாசம்னு பதியணுங்கிறதுக்காக தான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹோல், மொத்தமா. WHOLE. ஓட்ட. HOLE. there is a hole in my pant. என்னோட பேண்ட்ல வந்து ஒரு ஓட்டை இருக்கு. HOLE. my mother gave me a whole pizza and asked me to eat it by myself. மொத்த பீஸாவும் கொடுத்து என்ன மொத்தமா சாப்பிட சொல்லிட்டாங்க. ஐ வாண்ட் டு டிராவல் தி ஹோல் வேர்ல்ட். எனக்கு மொத்த உலகத்தையும் சுத்தி பார்க்கணும்னு ஆசை. ஹோல் வேர்ல்ட், மொத்தமா. ஹீல், நம்மளுடைய குதிகால், அதை ஹீல்னு சொல்றோம். குணப்படுத்துதல், சரிப்படுத்துறது, ஹீல். The doctor healed my wounds. என்னுடைய காயங்களை மருத்துவர் சரி செய்தனர். ஹீல். ஹேர், நம்மளுடைய முடி, அது HAIR. அதுக்கான ஸ்பெல்லிங் ஹேர். ராபிட், அதை குறிக்கும். HARE.
டியர் என் அன்பான மை டியர் ஃப்ரெண்ட் ஹவ் ஆர் யூ? என் அன்பான தோழியே நீ எப்படி இருக்க? அது டிஇஏஆர். அந்த மான் வேகமாக ஓடியது. the deer ran very fast. அது டிஇஇஆர். டியூ, electricity bill is due this month. இந்த மாசம் இபி பில் வந்து கட்டணுங்கிறதுல அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்கு, அதாவது கட்ட வேண்டியதா இருக்கு. இட் இஸ் டியூ டு பி பெய்ட் ஆன் ஜூலை 10th. ஜூலை 10ஆம் தேதி டியூ. என் டேட் எப்பக்குள்ள கட்டணும் அப்படிங்கறத தெரிவிக்கிறது. அந்த இலையில இருக்கக்கூடிய நீர்த்துளிகள், the dew drops on the leaf was so fresh. டோ மானினுடைய குட்டி. டோ மாவு பிசைஞ்சு வைக்கிறோம் இல்லையா, சப்பாத்தி மாவு. we call it as dough. Dough, DOUGH. The dough was very soft. The dough prepared by mother was so soft, very soft. எங்க அம்மா பிசைஞ்சிருந்த மாவு வந்து ரொம்ப சாஃப்டா இருந்தது, மென்மையா இருந்தது கைக்கு. ஆட், கூட்டுறது. ஆட், விளம்பரம். அது ஏடி. ஆட் 2 + 3, இரண்டையும் மூணையும் கூட்டுக. அது ஏடிடி. விளம்பரம், அதுக்கும் ஆடுன்னு தான் சொல்றோம், ஆனா ஸ்பெல்லிங் வேற, அர்த்தமும் வேற. அலவுட், ரொம்ப சத்தமா. ஸ்போக், he was very allowed. You are not allowed over here. நீ இங்க வர்றதுக்கு அனுமதி கிடையாது. ஏட், சாப்பிட்டேன். ஏட், 8. ரெண்டுத்துக்கான உச்சரிப்பு ஒரே மாதிரி தான், ஆனா ஸ்பெல்லிங் மட்டும் வேற. ஏர், வாரிசு. அதுக்கு ஏர். ஏர், HEIR. ஏர், காத்து. So we have seen various words which is used as homophones and homonyms. And you can make a note of it. Dyed, தலைக்கு டை அடிச்சுக்கும், வண்ணம் தீட்டுவது, அதாவது வண்ணம் பூசிக்கிறது தலையில. இறந்து போனார், அது DIED. I forgot to tell this word. Here, இங்கதான் கேக்குறதா. மொத்தமா போல் ஓட்ட, HOLE. குணப்படுத்தல், HEAL. குதிகால், ஹீல், HEEL. முடி, அதாவது கூந்தல், HAIR. முயல், ஹேர். நியூ, புதுசு, தெரிஞ்சிருந்தது. ஐ நியூ இட் வெரி வெல், எனக்கு நன்னாவே தெரிஞ்சிருந்தது. அது KNEW. நோ, யூ கான்ட் ஸ்மோக் ஹியர். இல்ல, நீங்க வந்து புகைப்பிடிக்க முடியாது. ஐ நோ யூ ஆர் பிரில்லியன்ட். நீ புத்திசாலின்னு எனக்கு தெரியும். நைட், KNIGHT, NIGHT. Sounds the same, different things, different spellings. No same spelling. இந்த என்ன சர்க்கிள் பண்ணி வச்சுக்கோங்க, என்னையும் எஸ்ஸையும். Okay. Is homophone and homonym clear to everyone? If you have understood it well, we can play a small game on this, pertaining to this.
One moment. சந்திக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு எந்த மீட் எழுதுவோம்? இங்க கை குலுக்கிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். இங்க மாமிசமானது கொடுக்கப்பட்டிருக்கா, இல்லாட்டி சந்திக்கிறார்கள். எந்த வார்த்தை நம்ம இங்க எழுதணும், தேர்ந்தெடுக்கணும்? Come on friends, please give a try. பதிலளிக்க பாருங்க. This MEET. This is MEAT, மாமிசம். It is a homophone. Week. உடைஞ்சு அது WEA. வார நாட்கள் WEEK. There are 7 days in a week. வாரத்துக்கு 7 நாட்கள். அதனால தூக்கவே முடியல பாருங்க, அத ரொம்ப வீக்கா இருக்கான். So WEAK. Main. Tail. TAL னா ஒரு கதை, TAIL னா வால். Once upon a time, ஒரு புத்தகம், story. That is why TALE. Bee, honey bee. BEE. You wanna be my friend? நீ என்னோட நண்பரா இருக்கணும்னு விருப்பறியா? அது BE. Two. TWO. 2. எனக்கும் வேண்டும் அப்படின்னா 2. I went to the park. நான் பார்க்குக்கு போனேன். அந்த 2 வந்து preposition to. TO. எனக்கும் வேண்டும்ங்கிறது TOO. 2. TWO. 2. So friends, has everyone understood the difference between homonyms and homophones? Okay, thinking that you have understood it well, I'm ending the session here. We will again meet in the next class. Thank you. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.